இந்த காலையிலையும் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் ஒரு வசனத்தை நாம் எடுத்து நம்ம தியானிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை நாம் இந்த மாதத்தில் தியானித்து கொண்டு வருகிறோம். எனவே 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும், அங்கே போவோம், ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய தம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்தை இந்த மாதத்தில் நம்ம எடுத்தோம். கடந்த 2 ஞாயிற்றுக்கிழமை இந்த வசனத்திலிருந்து நாம் காரியங்களை தியானித்து கொண்டு இருக்கிறோம். நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான். அதுதான் நம்ம எடுத்ததான வாக்கியம். நமக்கு வழியை காண்பிக்கிறதான கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனவே நம்ம முதல் வாரத்தில் இதை எப்படி தியானித்தோன்னு சொன்னால், இங்கே தேடுதலின் பயணம் என்று சொல்லி பார்த்தோம். ஏன்னு சொன்னால், காணாமல் போனதான கழுதையை தேடிக்கொண்டு போகிறதான ஒரு பிரயாணம். அதில் தகப்பனாகிய கீஸ் மகனிடத்தில் சொல்லுகிறார், நீ போய் நம்முடைய கழுதையை தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி. எனவே அந்த பிரயாணத்தில் வந்ததான ஒரு சம்பவம் தான் இது. ஸ்தோத்திரம். எனவே சவுலோடு கூட இருந்ததான வேலைக்காரன் சொல்லுகிறான், நாம் அங்கே போவோம், அதாவது சாமுவேல் தீர்க்கதரிசனிடத்தில் போவோம், ஒருவேளை அவர் நமக்கு வழியை காண்பிப்பார். ஆமென், ஸ்தோத்திரம். எனவே ஆபிரகாமுடைய வீட்டில் நடந்ததான காரியத்தை நம்ம வாசித்தோம். அவர் தன் மகனுக்கு மகள் தேடி போகிறதான அந்த பிரயாணம், எலியேசருடைய பிரயாணம், அந்த தேடுதலை குறித்து பார்த்தோம். 2வது ரூத்தினுடைய தேடுதல், தன் வாழ்க்கையினுடைய ஆதாரத்துக்காய் தேடி போனதை நம்ம பார்த்தோம். அடுத்தது பேதுருவை கர்த்தர் எவ்விதமாய் டேக்ஸ் கட்டுவதற்கு வழி காண்பிக்கிறார் என்கிறதான அந்த காரியங்கள் எல்லாம் முதல் வாரங்களில் நம்ம பார்த்தோம். கடந்த வாரத்தில் இந்த செய்தியை நம்ம எப்படி கவனித்தோம் சொன்னால், ஜேர்னி ஆஃப் டெடிகேஷன், அர்ப்பணிப்பின் பயணம் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நம்ம அதிகமாக நேசிக்கும் பொழுது பல காரியங்களே நம்ம அவருக்காக அர்ப்பணிக்கிறோம். அந்த அர்ப்பணிப்பின் பயணம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுலேயும் அன்னாளை குறித்து பார்த்தோம். அன்னாள் பாருங்கள், ஒரு ஜெபம் பண்ணி ஒரு பொருத்தனை செய்து அந்த பிள்ளை வளர்ந்து பால் மறந்த ஒரு பாடு அந்த குழந்தையை அழைத்து கொண்டு அவள் தேவனுடைய ஆலயத்தில் விட்டு விட்டு வரும்படி அவள் செய்ததான அந்த பிரயாணத்தை பார்த்தோம். சந்தோஷமான ஒரு பயணம். பலி செலுத்த மிருகங்களெல்லாம் வாங்கி கொண்டு, திராட்சை ரசங்களெல்லாம் எடுத்துக்கொண்டு, மாவு எடுத்துக்கொண்டு சந்தோஷத்தோடு அவள் பயணிக்கிறதான அந்த பயணம், அந்த டெடிகேஷனில் அவளுக்கு இருந்ததான அற்புதமான பயணத்தை குறித்து பார்த்தோம். இப்படி பல பயணங்கள். தானியேலுடைய பயணம், சிங்க கெபியை நோக்கி தானியேல் பயணிக்கிறதான அந்த பயணத்தை குறித்து நம்ம பார்த்தோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அடுத்தது நோவாவுடைய அர்ப்பணம். 120 வருஷங்கள் தன்னை நோவா ஒரு காரியத்துக்கு அர்ப்பணித்து கொண்டான். அது என்னன்னா, பேழை செய்ய வேண்டும் என்கிற அந்த ஒரு காரியத்துக்காக தன்னை அர்ப்பணித்து அவனுடைய ஜேர்னி அதுவாக தான் இருந்தது. இதையெல்லாம் கடந்த வாரங்களில் கவனிக்க தேவன் உதவி செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு தொடர்ந்து இந்த வசனத்திலிருந்து நாம் போக போகிறோம். நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு அவர் தெரிவிப்பார். ஆமென். இன்றைக்கு இதை எப்படி நான் பேச போகிறேன்னு சொன்னால், ஜேர்னி ஆஃப் சக்ஸஸ், ஒரு ஜெயத்தின் பிரயாணம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலையில் நம்முடைய பிரயாணங்களில் நாம் தோற்று போக தேவன் இடம் கொடுக்கறதில்லை. ஒரு ஜெயத்தின் பயணத்தை கர்த்தர் உனக்கும் எனக்கும் வச்சிருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். அந்த பயணங்கள் தோல்வியாய் முடிவதை கர்த்தர் விரும்புகிறதில்லை. ஒருவேளை தோல்வியாய் முடிகிற போல காரியங்கள் வந்தாலும் அதை மாற்றி அமைக்கிறதான கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். அதனால் இன்றைக்கு நம்ம கவனிக்க போகிறதான வசனம் 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை நம்ம படிக்க போகிறோம். 5ஆம் வசனம். அவர்கள் சூப் என்னும் நாட்டிற்கு வந்தபோது சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரனை நோக்கி, என் தகப்பன் கழுதைகளின் மேலுள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவும் வா என்றான். திரும்பி போவும் வா, அதிலிருந்து தான் இன்றைக்கி நான் எடுக்க போகிறேன். இப்போது 3 நாள் ஆயிடுச்சு கழுதையை தேடிக்கொண்டு. இப்போது சவுல் சொல்லுகிறார் தன் வேலைக்காரனிடத்தில் பார்த்து, கழுதையின் மேலே இருந்ததான கவலை விட்டு விட்டு நம்முடைய தகப்பன் நம்மீது அவர் கவலை கொண்டு இருப்பார். எனவே நம்ம என்ன பண்ணலாம்?
திரும்பி போகலாம். சோத்திரம். ஆமென். அப்போ பயணத்தில் ஒரு 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 டார்கெட்டோடு கூட ஆரம்பிக்கப்பட்டதான பயணம், தொலைந்து போனதான ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும் என்றதான பயணம், தன்னுடைய வீட்டினுடைய வாழ்வாதாரத்தை ஒன்றை நான் இழந்திருக்கிறேன், அதை நான் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு பயணம். இந்த பயணத்தில் தேடி தேடி 3 நாட்களாய் களைத்து போன பொழுது, அதில் சக்ஸஸ் இல்லைன்னு தெரிந்த பொழுது அவர்கள் திரும்பி போவதற்கு முயற்சி செஞ்சாங்க. திரும்பி போகலாம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் கூட பல நேரங்களில் சில விஷயங்களை கைவிடுகிறோம், அல்லது திரும்பி வந்து விடுகிறோம், திரும்பி போய் விடுகிறோம். சோத்திரம். ஆமென். விட்டு விடுகிறோம். இந்த பயணம் அப்படிதான். நாம் திரும்பி போகலாம் வா என்றான். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ துவங்கப்பட்டதான பயணத்தினுடைய நோக்கம் நன்றாக இருந்தது, பிரயாசம் நன்றாக இருந்தது. 3 நாட்களும் விடாப்பிடியாய் அவர்கள் பல இடங்களுக்கு தேடி சுற்றி அலைந்தாங்க. ஆனாலும் அட்லாஸ்ட் நீ பெற்றுக்கொண்டியா, கண்டுபிடிச்சிட்டியா, கழுதையோடு தான் ரிட்டன் வரியான்னு சொன்னால், அங்கே பாதியிலே அவன் பயணத்தில் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. நம்ம திரும்பி போவோம் என்கிறதான ஒரு சூழ்நிலைக்கு. ஆமென். ஹல்லேலூயா. எப்போதெல்லாம் நம்ம திரும்பி போகலாம் என்று நினைக்கிறோமோ, அல்லது ஒரு விஷயத்தை விட்டுடலான்னு நினைக்கிறோமோ, அப்போ இதெல்லாம் நமக்கு சொல்லுவதற்கு சரியான காரணங்கள் இருக்கிறது. ஆமென். காரணம் இல்லாமல் ஒரு விஷயத்தை என்ன பண்ண போகிறதில்ல, நம்ம விட போகிறது இல்லை. காரணம் இல்லாமல் நம்ம ஓகே லெட்ஸ் கோ பேக் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல போகிறதில்ல. இங்கேயும் காரணம் சொல்லப்படுகிறது. என்ன காரணம்? முதலாவது காரணம் என்னென்னா, என் தகப்பன் கழுதையின் மேலே உள்ள கவலையை விட்டு விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு நம்ம திரும்பி போவோம். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப டயர்டாகி போச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமாகி போச்சு, அதனால் 3 நாள் ஆகிடுச்சுட்டுப்பா, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்லலை. அப்பா என் மேலே நினைவாக இருப்பார். அப்பா வந்து நம்ம காணும்னு சொல்லி அவர் யோசித்து கொண்டு இருப்பார். அதனால் என்ன பண்ணிடலாம், நம்ம திரும்பி போகலாம். அந்த ரீசன் வாஸ் வெரி குட் ரீசன். அந்த ரீசனை காட்டி தான் அவன் வேலைக்காரன்ட்ட சொல்கிறான், லெட்ஸ் கோ பேக். ஆமென். நம்ம வீட்டுக்கு திரும்பி போவோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த ரீசன் ரொம்ப நல்ல கரெக்டான ரீசனாக தான் இருக்குது. ஆமென். திரும்பி போவதற்கு நாம் எடுக்கிறதான முடிவுகள். ஆமென். ஒரு விஷயத்தை கைவிடுவதற்கு நாம் எடுக்கிறதான முடிவுகள். ஆமென். ஹல்லேலூயா. ரெண்டாவது இவர்கள் சொன்னதான காரணம் என்னன்னு சொன்னால், ரெண்டாவது ஒரு காரணம் பாருங்கள். வேலைக்காரனை பார்த்து 7ஆம் வசனம், அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு எண்ணத்தை கொண்டு போவோம், நம்முடைய பைகளில் இருந்த தின்பண்டங்கள் செலவழிந்து போயிற்று, தேவனுடைய மனுஷனாகிய அவருக்கு கொண்டு போகத்தக்க காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றும் இல்லையே என்றார். ஒரு செகண்ட் ரீசன் பாருங்க. வேலைக்காரர் சொல்கிறான், அங்கே போவோம், அங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எல்லா காரியத்தையும் சொல்லுவார், அங்கே போனால் ஒருவேளை அவர் நமக்கு வழியை காண்பிக்கலாம் என்று சொல்லும் பொழுது, அகைன் சவுல் சொல்கிறதான செகண்ட் ரீசன் என்னன்னா, ஓகே நல்லது தான், அங்கே போனால் அந்த தேவ மனுஷனுக்கு கொடுப்பதற்கு என்னிடத்தில் காணிக்க ஒன்றும் இல்லை, நம்ம 3 நாள் எல்லாம் செலவாகி போச்சு, அதனால் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு காணிக்க எதுவும் இல்லையே, அதனால் நம்ம எப்படி போவோம், அதனால் நம்ம திரும்பி போகலாம். சோத்திரம். ஆமென். அப்போ 2 ரீசன்ஸும் ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான ரீசன். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட ரீசன்ஸ் ஒருவேளை வேல்யூபிளாக இருக்கலாம், ஆனால் திரும்பி போகிறதான நம்முடைய திட்டங்களை மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ காரணங்கள் சரியாக இருந்தாலும் திரும்பி போகிறதான அந்த முடிவு அவள் எடுத்த பொழுது, ஸ்தோத்திரம், கர்த்தர் அதற்குள்ளே செயல்பட்டு காரியங்களை மாற்ற தேவன் கிருபை தந்தார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ வேதத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சிலருடைய வாழ்க்கையில் அவர்கள் திரும்பி போனார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் அவனுடைய 22ஆம் வசனத்தை கவனித்து பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். ஒரு வாலிபன், ரிச் மேன், ஐஸ்வர்யமுள்ளதான ஒரு வாலிபன் வந்தான் இயேசுவினிடத்தில். அவர் என்ன கேட்குறாருன்னா, நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆண்டவராக இயேசு பல காரியங்களை அவனோடு பேசின போது அவன் சொன்னான், இவைகளெல்லாம் நான் செய்து வருகிறேன், இதெல்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வரேன் அப்படின்னும் போது, தென் ஆண்டவர் சொன்னார், அப்படியானா நீ எல்லாவற்றையும் விட்டு யாருக்கு கொடுத்துரு, தரித்திரருக்கு கொடுத்துரு அப்படின்னு சொன்ன பொழுது, அவனால் அதை செய்ய முடியாதவனாய் அவன் துக்க முகத்தோடு கூட என்ன பண்ணானா,
திரும்பி போனான். சோத்திரம். அப்போ கழுதையை தேடிக்கொண்டு போனதான பிரயாணத்தில் அவளுக்கு 2 வேல்யூபிள் ரீசன் கிடைக்குது. நாம் திரும்பி போகலாம். ஆமென். சோத்திரம். அப்போ பாருங்கள், அன்னைக்கு ஒரு 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 வழக்கம் இருந்திருக்கு பாருங்கள். தேவ மனுஷனிடத்தில் போகணுன்னு சொன்னால் எதோடு தான் போகணும்? காணிக்கைகளோடு தான் போகணும். தெய்வ மனுஷனுக்கு காணிக்கைகளை கொண்டு போகணும். எனவே தான் சவுல் சொல்கிறான், நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லையே, ஒன்றும் இல்லாமல் நம்ம எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி. அப்போ வேலைக்காரன் சொல்லுகிறதான காரியங்களெல்லாம் கீழே நம்ம பின்பதாய் படிக்கலாம். அப்போ திரும்பி போவோம் என்கிறதான எண்ணம் வர்றதுக்கு காரணம் தயக்கம், இல்லை என்கிறதான சூழ்நிலை இல்லையா? என்ன செய்வது, இது நம்ம இடத்துல இல்லையே, இது இருந்தால்தானே அவரை போய் நம்ம சந்திக்க முடியும். பல விஷயங்கள் நம்ம கைவிடுகிறோம். சோத்திரம். காரணம் என்னென்னா, அவன் கேட்குறதான பணத்தை நம்மளால் கொடுக்க முடியல, லஞ்சத்தை கொடுக்க முடியல. அதனால் பல விஷயங்களை நம்ம என்ன பண்ணிடுறோம்? கைவிட்டு நம்ம விட்டுடுறோம். சோத்திரம். ஆமென். இருக்கீங்களா எல்லாரும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சோத்திரம், சோத்திரம். இங்கேயும் ஃபைனான்ஸ் தான் ஒரு இஷ்யூவாக இருக்குது இவங்களுக்கு. அவரை போய் சந்திக்கையில் அவரிடத்தில் கொடுப்பதற்கு நமக்கு ஒன்றுமே இல்லை என்கிறதான பொருளாதாரத்தை கொண்டு வந்து நிறுத்துகிறான். இன்னொன்று அப்பா என்கிறதான அந்த உணர்வை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. எமோஷ்னல், அந்த எமோஷ்னல் வந்து நிற்குது. 2வது ஃபைனான்ஸ் வந்து நிற்குது. இதனால நம்ம என்ன பண்ணிடலாம்? திரும்பி போய்விடலாம். இனி கழுதையை தேடி நாம் தொடர வேண்டாம் என்கிறதான நிலைக்கு வராங்க. ஆமென். சோத்திரம். ஹல்லேலூயா. பல நேரங்களிலே நம்முடைய முன்னேற்றங்களுக்கு பெரும் தடையாய் மாறுகிறது எமோஷன்ஸ். ஆமென். சோத்திரம். எமோஷனை காட்டி மிரட்டுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. நீ இப்படி பண்ணிட்டீன்னா நான் இப்படி பண்ணிவிடுவேன் அப்படின்னு ஒன்று அவன் ஆஃப் ஆகிடுவான். ஐயோயோ, அம்மா இப்படி சொல்லுது, அப்பா இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு அவன் செய்யணும்னு நினைக்கிறதான முயற்சிகள் கைவிட்டு போகிறது. சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. இப்படி நிறைய எமோஷ்னலை வச்சு பயமுறுத்தியே நிறைய பேருடைய வாழ்க்கையில் அவர்கள் போய் அச்சீவ் பண்ண வேண்டியதை அச்சீவ் பண்ண முடியாமல் போகிறது. 2வது ஃபைனான்ஸ். சோத்திரம். நம்மளிடத்தில் பணம் இல்லை, நம்ம இடத்துல அவ்வளோ செலவுக்கு நம்மக்கிட்ட காசு இல்லை. சோத்திரம். அதனால் நாங்கள் என்ன பண்ணிடலாம்? அதை விட்டுடலாம். அதனால் அதை நாங்கள் வாங்கி கொள்ள முடியல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது 2மே ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான ஒரு பாயிண்ட்டு தான். இங்கே இவன் பாருங்க, இவனும் ஒரு வேல்யூபிளான பாயிண்டில் தான் இயேசுவிடத்தில் வந்தும் திரும்பி போகிறான். காரணம் என்னென்னா, எல்லாவற்றையும் விற்று என்னால் தரித்திரருக்கு கொடுக்க முடியாது. சோத்திரமாமே. இன்னொரு சம்பவத்தில் வாசித்தீங்கன்னா, என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், நம்பர்ஸ் chapter 14 verse 4. பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். இங்கே பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க சொல்றாங்க, நம்ம ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எங்கே போயிடலாம்? எகிப்துக்கு நம்ம திரும்பி போயிடலாம். ஏங்க எகிப்து உங்களுக்கு ரொம்ப நல்ல இடமா அப்படின்னா, இல்லைங்க, எகிப்து ரொம்ப ரொம்ப மோசமான இடம். நீங்கள் எகிப்துக்கு போக விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்டால் அவன் என்ன சொல்லுவான்? இல்லைங்க, நாங்கள் எகிப்துக்கு போக நாங்கள் விரும்பலை. அதனால தான் எகிப்தை விட்டு என்ன பண்ணிட்டோம்? நாங்கள் சந்தோஷமாக வந்துட்டோம். எகிப்து ரொம்ப ரொம்ப கசப்பான இடம், நாங்கள் அங்கே போக நாங்கள் விரும்பலை. அப்போ ஏங்க இப்போ நீங்கள் போகிறோன்னா சொல்லுவான், இல்லைங்க, கானானை போய் வேவு பார்த்துட்டு வந்தாங்க, அவங்க சொல்கிறாங்க கானானுக்குள்ளே நம்ம போக மாட்டோம், அங்கே ராட்சதர்கள் வாழ்கிறாங்க, நம்மளால் அதை பிடிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நம்ம போனால் நாங்கள் நிச்சயமாக அவன் கையினாலே நாங்கள் செத்து போவோம். அப்படி நான் செத்து போவதற்கு இந்த கடினமான எகிப்தில் போய் ஜீவனோடு கூட ஆச்சு என்ன பண்ணிக்கலாம்? வாழலாமே. சோத்திரம். அப்போ கானான் என்கிற தேசத்துக்கு போய் அங்கே இருக்கிற ராட்சதர்களினாலே நாங்கள் செத்து, அவர்கள் எங்கள் மனைவி பிள்ளைகளை அவர்கள் தன்வசம் வைத்து கொள்வாங்க, ஆண்களாக எங்களையோ அவங்க கொலை செய்து போடுவாங்க. அப்படிப்பட்டதான ஒரு இடத்துக்கு நாங்கள் வரல. அதனால் நமக்கு ஒரு லீடரை உண்டாக்கிட்டு நாங்கள் எகிப்துக்கே திரும்பி போகலாம். ஆமென். அப்போ எங்கெல்லாம் திரும்பி போகலாம் என்கிறதான இடம் வருதோ அங்கெல்லாம் ஒரு காரணம் இருந்தது. அந்த காரணம் மிக மிக முக்கியமான காரணமாக இருந்தது. சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ முன்னோக்கி போக பயம், அங்கே இருக்கிறவனை பார்க்க பயம், அவனை ஜெயிக்க முடியாது என்கிறதான பயம், அவனோடு கூட ஒப்பிடையில் நான் பலனற்றவன் என்கிறதான பயம்.
ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படி பலவிதமான குழப்பத்தில் இருந்ததான இஸ்ரவேல் ஜனம்தான் இந்த முடிவு எடுக்கிறாங்க. நமக்கு வேதத்தை படித்த உடனே நம்ம ஒரு தலைவரை நியமித்து கொண்டு நாம் எகிப்துக்கு போகலாம் என்று சொன்னார்கள். அவங்க எவ்வளோ மோசமானவங்க, இஸ்ரவேலர்கள் இப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்கன்னு கண்ட மேனிக்கு நம்ம பிரசங்கம் பண்ணிடலாம். இல்லை, அவன் இடத்துல போய் நின்னாதான் அவன் வழி என்னான்னு தெரியும். ஆமென், ஸ்தோத்திரம். இதை எல்லாம் விசுவாசியை நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். அவங்கவுங்க இடத்துல போய் நின்னீங்கன்னா தான் உங்களுக்கு அவங்கவுங்க வழி என்னான்றது புரியும். அவன் எடுக்கிற முடிவு எவ்வளோ வேல்யூபிளான முடிவு என்பது அங்கே இருந்தால் தான் தெரியும். நம்ம வேற ஒரு இடத்துல நின்று நான் பிரசங்கம் பண்ணேன்னா நான் எல்லார மாதிரியும் இஸ்ரவேலரை எப்படி பேசணும், கண்டம் பண்ணி பேசணும். இவ்வளோ அற்புதங்களை அடையாளங்களெல்லாம் கண்டதான ஜனம், கர்த்தர் செங்கடலை பிரித்தார், வனாந்திரத்தில் நடத்தினார், தண்ணீரை கொடுத்தாரு, இவ்வளோ நன்மையை பெற்றுட்டு இந்த ஜனம் திரும்பி போகிறேன்னு பேசுது. இது எவ்வளோ மகா மோசமான ஜனம். அப்படி தான் நம்ம பேசுவோம். அப்படி தான் எல்லாரும் பேசி நம்ம கேட்டு இருக்கிறோம். ஆனால் அவன் இடத்துல போய் நில்லு. ஆமென். அவன் ஆசையோடு தான் இருக்கிறான் கானானுக்கு போக. ஆனால் கானானை வேவு பார்த்துட்டு சொல்கிற தன்னுடைய சகோதரமார்கள், தங்களுடைய லீடர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே போக முடியாது, அதை பிடிக்க முடியாது, அங்கே மகா பெரிய ராட்சதர்கள் வாழ்கிறாங்க. அப்போ நம்மளால் முடியாதுன்ற பட்சத்தில் தான் ஸ்தோத்திரம். ஆமென். இவன் ஒரு முடிவு எடுக்கிறான். இவனுக்குள்ள பயமும் கலக்கமும் திகிலும் வருகிறது. சிந்தனை மைண்டு கட 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 கடன்னு வேலை செய்யுது. அந்த மைண்டு எங்கெல்லாம் போகுது, நான் உள்ளே போவேன், அவன் என் பொண்டாட்டியும் பிள்ளையும் பிடிச்சிப்பான், எங்களெல்லாம் வெட்டி போட்டுடுவான். ஆமென். எங்களுக்கு அடக்கம் பண்ணுறதுக்கு கூட ஒரு இடம் இருக்காது. இதான் மைண்டு. ஆமென். உங்கள் மைண்டு என் மைண்டு எல்லாம் அப்படி தானே. ஒன்றுத்துக்குள்ளே போனால் அங்கேருந்து தாட் என்ன ஆகுது, தாண்டி 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 போயிட்டே இருக்கும். அப்போ இப்படியே போயிட்டு அவன் சொல்கிறான் இதெல்லாம் நடக்கும். அதனால் இன்னும் வேணாம், எங்களுக்கு பயமாக இருக்குது, வேணாம், நாங்கள் திரும்பி போயிடுறோம். ஆமென், ஹல்லேலூயா. எப்படா திரும்பி செங்கடலை தாண்டுவேன்? இல்லை, அதை தாண்ட முடியலனாலும் வேறு எதுனா ஊரகரை சுற்றி நீங்கள் வந்துட்டு போகிறதுக்கு இடம் இருக்குதான்னு பார்த்து எவன் கையில் காலில் விழுந்தாச்சும் எங்கே போயிடலாம், எழுத்து போய் பார்வன் முன்னாடி தொப்புன்னு விழுந்துடலாம். அவன் மன்னிச்சு ஏற்றுன்னு திரும்பவும் சாந்து குழைச்சிட்டா, ஏதோ வேலைக்கு சாப்பிட்டோமா, ஏதோ ஒன்று அடிக்கிட்டோம், அவன் என்னென்ன பண்ணிட்டோம், செத்தா எங்களுக்கு குழி ஆச்சம் இருக்கும். நான் என் பொண்டாட்டி பிள்ளைகளோடு கூட என்ன பண்ணுவேன், இருப்பேன். ஸோ இதெல்லாம் தான் மைண்டில் அப்படியே ஓடுது பாருங்கள். அதனால தான் அவன் முடிவு எடுக்கிறான். அதனால் அவன் அந்த முடிவு எடுத்ததுனால அவன் கெட்டவர்கள் அல்ல, அவர்கள் துன்மார்க்கர்கள் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய தேவனுடைய ஜனங்கள் தான். தெய்வ திட்டம் அவள் வாழ்க்கையில் நடக்கணும்னு தான் விரும்புகிறாங்க. ஆனால் கேள்விப்பட்டதான காரியங்கள் எல்லாம் பயத்தை உண்டாக்குறது. எனவே நம்ம திரும்பி போகலாம். ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. ஓகே, இப்போ நம்ம எடுத்த அந்த வசனத்துக்குள்ளே வந்துடணும். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா, இவர் வேலைக்காரன் இடத்துல சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, அப்பா நமக்காக காத்துட்டு இருப்பார், 3 நாள் ஆயிடுச்சு, அதனால் நம்ம திரும்பி போவோம். 5ஆம் வசனம், 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என் தகப்பன் கழுதையின் மேல் உள்ள கவலை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம், வா. பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஹல்லேலூயா. இவர் இங்கே நின்று கொண்டு தன்னுடைய வேலைக்காரனிடத்தில் திரும்பி போவோம் வா என்று பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், தேவன் என்ன பண்ணுறாரு, கர்த்தர் என்ன பண்ணுறாருன்றத பார்க்கணும். ஸ்தோத்திரமாமே. கர்த்தருக்கு பேசுகிறத பாருங்கள். 15ஆம் வசனம் 16ஆம் வசனம், 9ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களில், சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க, கவனிக்கணும் நல்லா, உங்களுக்கு காது கேட்குதான்னு தெரியல, அங்கே சவுலின் காது கேட்கணுது, உங்களுக்கு காது கேட்குதா படிக்கிறது? அதாவது என்ன படிக்கிறாங்க, சவுல் வருவதற்கு ஒரு நாளைக்கு முன்னே சாமுவேல்கிட்ட கர்த்தர் என்ன பண்ணுறாராம், பேசுகிறார். நல்லா கவனிக்கணும். ஒரு பக்கத்தில் சவுல் நின்றுட்டு என்ன சொல்கிறாரு, திரும்பி போகலான்ற ஒரு முடிவு எடுத்துட்டு அங்கே அந்த 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 கவுன்சிலிங் போயின்னு இருக்கு. இங்கே கர்த்தரும் தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேலும் ஒரு நாளைக்கு முன்னாடியே இந்த பிரச்சனையை அவன் திரும்பி போலான்னு பேசுறதுக்கு முன்னாடி, ஒரு நாளைக்கு முன்னாடியே கர்த்தர் தீர்க்கதரிசியினுடைய காதுல ஒன்று சொல்றாராம். என்ன சொல்றாராம், நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். போடுவார் அல்லேலூயா.
நாளைக்கு நான் பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷன் அவங்ககிட்ட என்ன பண்ணுவேன், அனுப்புவேன். அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 14ஆம் வசனம் பாருங்க, அப்புறமா படிக்கலாம். இப்போ நான் சொல்கிறேன், அந்த 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 விஷயத்துக்குள்ளே வாங்க. ஒரு பக்கத்தில் ஒருத்தன் திரும்பி போகிறத பற்றி பேசினிருக்கலாம். இவன் திரும்பி போகிறத பேசுவதற்கு முன்னாடியே கர்த்தர் சொல்கிறார், அவன் இங்கே வருவான். ஆமென். ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்கிறாரு, இங்கே அவன் வருவான், அது என்னுடைய திட்டம். அங்கே அவன் திரும்பி போகிறதுக்கு திட்டம் பேசலாம், என்ன வேணால் நடக்கலாம். ஆனால் அவன் இங்கே வருவான். அவனை தான் நான் இந்த தேசத்தினுடைய ராஜாவாக நான் அபிஷேகம் பண்ண போகிறேன். நீ அவனை அபிஷேகம் பண்ணணும். சோத்திரம். என்ன பேசுகிறேன்னு புரியுதா? செய்தியினுடைய உள்ள ஆழம் என்னன்னு புரியுதா? ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நீ ஆராதிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர்? சோத்திரம். ஆமென். நீ வீட்டு நடுவில் உட்காந்துட்டு இப்படி பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம், இது பண்ண முடியல, இது பொருளாதாரம் இல்லை, பணம் இல்லை, இது இப்படி ஆகும், அவங்க இப்படி வருத்தப்படுறாங்க, இவங்க அப்படி வருத்தப்படுறாங்க, அவங்க அழுகுறாங்க, இப்படியெல்லாம் நீ உட்காந்து பேசிக்கொண்டு ஒரு விஷயத்தை ட்ராப் பண்ண நினைக்கையில் கர்த்தர் அங்கே பேசுகிறாரு. நாளைக்கு அவன் வருவான், நான் கொண்டு வருவேன், அவனை உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன், அவனை நீ அபிஷேகம் பண்ணணும். அவன் தான் இந்த தேசத்தின் முதல் ராஜாவாக நான் சூஸ் பண்ணுறேன். சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய திட்டங்கள், சோத்திரம், அவருடைய பிளான். அவர் திரும்பி போகிற பிளானுக்கு கை கொடுத்துட்டு நல்ல முடிவு எடுத்த போ, திரும்பி போ அப்படின்னு சொல்கிறவர் இல்லை. அவர் சொல்லுகிறதெல்லாம் முன்னோக்கி போ. ஆமென், முன்னாடி போ. சோத்திரம், ஹல்லேலூயா. நான் உனக்கு முன்னாடி போகிறேன், நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுங்க, கலிலேயாவுக்கு வந்துருங்க, நான் உங்களுக்கு முன்னாடி அங்கே போயிடுறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மோசேயின் இடத்துல தண்ணி தாகம் வந்தபோது ஆண்டவர் சொல்றாரு, அங்கே ஒரு கண்மலை இருக்குது பார், போ முன்னாடி போ, பாரு ஒரு கண்மலை இருக்குது, அந்த கண்மலை அடி, அங்கேருந்து தண்ணீர் வரும், நான் உனக்கு முன்னாடி நிற்கிறேன், வா. அதுதான் கர்த்தர். கரங்களை உயர்த்துற அல்லேலூயா சொல்லாமா? ஆமென், சோத்திரம். புரிஞ்சா உள் வாங்கிட்டு நீ நீ அதை 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 ஏற்றுக்கொள்வாயானால் கர்த்தர் உன் வாழ்க்கையிலையும் அதையே செய்வார். எல்லாம் புரிஞ்சுக்கினா மக்கு மாதிரியே உட்காந்துன்னு எப்படியே இருந்தால் அப்படியே தான் இருப்பீங்க. சோத்திரம். இன்றைக்கி நிறைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இல்லாமல் போவது காரணம் என்னென்னா, வசனங்கள் எல்லாம் கேட்குறாங்களே தவிர அது எதுவும் அவருடைய ஜீவனாக மாறுவது இல்லை. ஆமென், சோத்திரம். அது ஜீவனாக மாறணும், வசனங்கள் உள்ளே போகணும், அதை திரும்ப திரும்ப போய் தியானிக்கணும், அதை சொல்லணும். ஆண்டவரே, இன்னைக்கு காலையில் நீர் என்னோடு கூட பேசியிருக்கிறீர், ஆண்டவரே நீ எனக்காய் திட்டம் போடுகிறீர், நான் ஒரு நாள் பின்னாடி தான் இருக்கிறேன் உமக்கு, நீர் ஒரு நாள் முன்னாடியே இருக்கிறீர். சோத்திரம். நான் ஒரு வருஷம் பின்னாடி இருக்கிறேன், நீர் எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறீர். அதன் அந்த திட்டங்களை நீர் போடுறீர். சோத்திரம். நான் ஆகஸ்டில் என்ன தேதி 16 உட்காந்து இன்னைக்கு வேண்டியதை நான் யோசனை இருக்கிறேன். நீர் அடுத்த ஆகஸ்ட் 16 என்னன்னு நீர் திட்டம் திட்டி வச்சிருக்கிறீர். அந்த தேவன் என்னோடு கூட உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். இவன் போகலான்னு சொன்னதுக்கு அப்புறமா ஆண்டவர் தேவதூதனை கூப்பிட்டு, ஐயோப்பா அவன் போயிட கூட போகிறான்டாப்பா, அவன் நாளைக்கு இந்த மீட்டிங் வந்தால் தான் அங்கே வச்சு தான் அவனை நான் அபிஷேகம் பண்ணணுன்னு இருக்கிறேன், அதனால் தேவதூதனை அனுப்பிச்சி கொண்டு அங்கே பேசி கொண்டு அவனை கூப்பிட்டு வந்தாரா? இல்லை, ஒரு நாளைக்கு முன்னாடியே பேசிட்டார், அவன் வருவான். இன்றைக்கி காலையில் நீங்கள் என்ன சூழ்நிலையில் வந்திருக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஆமாம், நீங்கள் சில விஷயங்களை ட்ராப் பண்ணி வந்திருக்கலாம், சில விஷயங்களிலிருந்து பின்னோக்கி போகலான்னு நினச்சிருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் முன்னெடுத்து செய்யணும்னு நினச்ச விஷயங்கள் ஒருவேளை அப்படியே ஸ்டக்கான் ஆகி ஒரு இடத்துல நின்று போயிருக்கலாம். ஆமென், அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். நீங்கள் சொல்கிற காரணங்கள் எல்லாம் நல்ல காரணங்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு நோக்கமும் ஒரு திட்டம் வைத்திருப்பாரானால் அந்த பாயிண்ட்டை தாண்டி வர கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம். அப்போ கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் அற்புதமானது. ஆமென், சோத்திரம். திரும்பி போகலாம் என்று நினைக்கல, கர்த்தர் வேற ஒரு திட்டங்களை செய்தார். 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் 9:10 பாருங்க. அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை நோக்கி, நல்ல காரியம் சொன்னாய், போவோம் வா என்றான். சோதரர். அப்போது சவுல் தன் வேலைக்காரனை நோக்கி, நல்ல காரியம் சொன்னாய், போவோம் வா என்றான். எல்லாம் சொல்லுங்க, போவோம் வா. எல்லாம் சத்தமா. இதே வாய்த்தான் முன்னாடி என்ன சொல்லுச்சு? நம்ம திரும்பி
போகலாம் அப்படின்னு சொல்லிச்சு. அது 5ஆம் வசனம். 10ஆம் வசனத்தில் அதே வாய் சொல்லுது, நல்ல காரியம் சொன்னாய், போவோம் வா, லெட்ஸ் கோ. ஆமென், ஹல்லேலூயா. ஒரே மனுஷன்தான் பாருங்க, ஒரே மனுஷன்தான். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரே மனுஷன்தான். ஆமென். நேற்று சொல்கிறான், இல்லைம்மா இது செய்ய முடியாதுமா, இது நம்மளுக்கு ஒத்து வராது, இதை நம்ம விட்டுடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு ஜோம் பண்ணிட்டு படுத்துடுறாங்கன்னு வச்சுக்கேன். அடுத்த நாள் அதே மனுஷன் சொல்கிறான், இல்லை கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்க செய்வார், எனக்கு வழியை திறந்து கொடுத்துருக்கிறார், இன்னைக்கு இப்படி ஆச்சு, அதனால் அது நடக்கும்னு நான் நினைக்கிறேன், நம்ம ஜோம் பண்ணுவோம், லெட்ஸ் டூ இட். ஆமென், போட அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் வாயினுடைய வார்த்தைகளை மாற்றுகிறதான தேவன், சிந்தனைகளை மாற்றுகிறதான கர்த்தர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் இந்த வேலைக்காரன் என்ன சொல்கிறான்னு சொன்னால், 8ஆம் வசனம், என் கையில் இன்னும் 1/4 சேக்கல் வெள்ளி இருக்குது. தேவனுடைய மனுஷன் நமக்கு நம்முடைய வழியை அறிவிக்கும்படிக்கு அதை அவருக்கு கொடுப்போம். பாருங்கள், என்னப்பா கிட்ட கொடுக்குறது எதுவுமே இல்லையா அப்படின்னு பண்ணும்போது இவன் தேடி பார்க்குறான். ஆமாம், இவன் பேக்குகள்லாம் திறந்து கொண்டு தேடி பார்த்துட்டு அவன் சொல்கிறான், 1/4 சேக்கல் இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை நம்ம என்ன பண்ணலாம், கொண்டு போய் கொடுக்கலான்னு. இப்போ இவர் எஜமானன் சொல்கிறாரு, நீ நல்ல காரியம் சொன்ன, போவோம் வா. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் இருக்கீங்களா? ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஒரு காரியம் நல்லா நீங்கள் புரிந்து கொள்ளணும். நீ 1/4 சேக்கல் எத்தனை வரியா, 1/2 சேக்கல் எத்தனை வரியா, முழு சேக்கல் எத்தனை வரியான்னு ஆண்டவர் பார்த்துன்னு இல்லை. ஆண்டவர் ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாரு, அவன் இங்கே வருவான். ஆமென், ஹல்லேலூயா. இன்னொன்று நல்லா கவனிக்கணும், இவன் ஊழியக்காரனுக்கு என்ன கொண்டு போகலான்னு யோசிக்கிறான். அங்கே ஊழியக்காரன் ஒரு பெரிய தொடையை ரெடி பண்ணி வச்சு அவன் சர்வர்கிட்ட சொல்கிறான், இதை நான் கேட்குற வரைக்கும் அமைதியாக வச்சு வைக்கணும், யாருக்கும் கொடுக்கக்கூடாது, நான் சொல்லுவேன் அப்போ எடுத்துன்னு தரணும். நீங்கள் எப்போல்லாம் நம்ம கர்த்தருக்காய் ஒரு காரியம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அப்போ அதுக்கு முன்னாடியே கர்த்தர் உனக்காய் ஒன்று ஆயத்தம் பண்ணி வைக்கிறார். சாமுவேல் போனதுன்னு ஆண்டவர் சொல்வார், இவன் தான். அவங்ககிட்டே போய் நின்று சாமுவேல் கேட்குறாரு, சாமுவேல் தீர்க்கதரிசி எங்கேங்க? அவன் சொன்னான், நான் தான். மேடையில் என் கூட உட்காரு, நீ அங்கே உட்கார வச்சுட்டான். எல்லாருக்கும் கொண்டு வரும்போது சொல்கிறான், இங்கே வா, ஏற்கனவே நான் ஒன்று சொன்னேன்ல, ஒரு தொடை சந்து எடுத்து வச்சுருக்கிறேன்ல, அதை கொண்டு வந்து வை, இவனுக்காக தான் நான் வச்சுருக்கிறேன் அதை. ஹல்லேலூயா. நீ உன் பர்ஸை திறந்து, ஐயோ நம்ம எவ்வளோ ஆண்டவர் கொடுக்கலாம் நீ யோசினா, உனக்கு என்ன கொடுக்கலான்னு ஆண்டவர் ஏற்கனவே வச்சுருக்கிறார். ஆமென். அதனால தான் வசனம் சொல்லுச்சு, நீ எந்த அளவினால் அளக்கிறியோ அதே அளவினாலே உனக்கு அளக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எதில் அளக்கிறோமோ அதில் தான் அவர் அளப்பாலாம். நம்ம ஸ்பூனில் அளந்தால் அவரும் ஸ்பூனில் தான் அளப்பாலாம். ஆமென், ஹல்லேலூயா. நீ எதை விதைக்கிறாயோ அதே அறுப்பாய். ஆமென், ஹல்லேலூயா. நிறைய வசனங்கள் பாரு கொடுக்கறத பற்றி. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், சோத்திரம். சிலர் சொல்லுவாங்க, புதிய ஏற்பாட்டில் தசம பாகம்லாம் கொடுக்கவே வேணான்னு. தயவுசெய்து கொடுக்காத. யார் ஒன்று கொடுக்க சொன்னால் கொடுக்கவே கொடுக்காத. ஏன்னா புதிய ஏற்பாட்டில் தசம பாகம் இல்லையே. ஆனால் புதிய ஏற்பாடு என்ன கொடுக்க சொல்லுது, எந்த அளவினால் நீ அளக்கிறியோ அந்த அளவினால் உனக்கு அளக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்போ நீ என்ன அளக்கிறியோ அதே மாதிரி அவர் அளப்பார். அதுதான் புதிய ஏற்பாடு. ஆமென். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல வாங்கிக்கோ. சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் யோசிக்க அவ்வளோ ஒரு பூரிப்பு, அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆமென். நம்ம தேவனுக்காக நினைக்கிறோம். ஐயோ என்கிட்ட ஒன்றும் இல்லையா, நான் வெறும் கையோடு போய் தீர்க்கதரிசி முன்னாடி எப்படி நின்று, ஐயா நாங்கள் கழுதையை தேடின்னு வந்தோம், ஐயா கழுதை 3-4 தேச இடத்துல நான் தேடிட்டேன், அந்த கழுதை எங்கே இருக்குதுன்னு நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணுங்கள் சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டு, அவரும் ஒரு விலாசம்லாம் கொடுத்து, இந்த சந்தில் அந்த முக்கில் நின்று இருக்குது, பேப்பர் சாப்பிட்னுக்குது, வால் போஸ்ட் சாப்பிட்னுக்குது, போய் நில்ல போ எடுத்துன்னு போன்னு சொல்ல, சரி ஐயா போயிட்டு வரட்டுமா ஐயான்ட்டு நான் எப்படி வெறும் கையோடு வருவேன்? அதுதான் இவனுடைய ஏக்கம். அப்போது அவன் பாருங்க, அக்கார்டிங் டு த லா, மோசேனுடைய பிரமாணத்தின்படி வாழணும்னு நினைக்கிறான். அவருக்கு நான் கொடுக்காம எப்படி நான் வந்துட முடியும்னு நினைக்கிறான். அங்கே கர்த்தர், நீ வாடாப்பா, உனக்கு ஒரு 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 என்னது வச்சுன்னுக்கிறேன், நமக்கு ஒரே ஒரு கோழி கால் ஒரு தொடை பிரியாணியில் வந்துட்டா அவ்வளோ சந்தோஷமாகுது. இந்த கல்யாணத்துலலாம் போய் உட்காந்து சாப்பிடும் போது இருக்குது துக்கம், அந்த துக்கத்தை வெளியே காட்டிக்கவே
முடியாது பாருங்க. சோத்துரும். நமக்கு பக்கத்தில் இருக்கிறவனுக்கு அவன் அப்படி அள்ளி போடுவான், 4-5 விழுந்துடும். அப்படியே பார்ப்போம். நமக்கு போடுவான் பாரு, ஒன்று கூட தேடுற மாதிரி ஆகிடும். நீ என்ன பண்ணுவ? ஏண்டா நீ ஏண்டா அங்கே 4-5 போட்ட, இங்கே 4-5 போடுறான்னு நம்மளால் கேட்க முடியாது. கேட்டால் அவமானமாக இருக்கும். சோத்துரும். அவனை அப்படியே பார்ப்போம். அவன் அப்படியே எடுத்து மொத்தமாக ஓரம் வச்சு கூட்டு மாதிரி வச்சுருப்பான் உள்ள. அப்படியே இருக்கும். நமக்கு தேடி பார்த்தா காஞ்சி போய் இந்த சக்கை கறி இருக்குது பற்றியா, எலும்பு இல்லாமல் சக்கையா, அது ஒரு பீஸ் வந்து உட்காந்து இருக்கும். சோத்துரும். ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே நிறுத்திட்டு அவன் கல்யாணம் நடத்துகிற வந்தானா, நல்லா சாப்பிடுவே ஐயாக்கா, இல்லை இரு போ, எனக்கு தாண்டா தெரியும் என் துக்கம், நீ போடுப்பா. ஆனால் அதிலே ஒரு 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 தைஸ் அப்படி வந்து ஊந்துடுச்சுன்னா, இப்போ பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒன்றானா ஆண்டவர் தந்திரப்பா. அது ஒன்றை பார்த்துக்கினே என்ன பண்ணிடுறேன் நான், கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு வச்சு அப்படியே அதிலே மொத்த சோறும் சாப்பிட்டு வந்துடுவோம். சோத்துரும். ஆனால் இங்கே என்ன தான் ஒரு 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 எந்த கால் ஆடு எந்த காலத்தில் இருக்கிறீங்க? ஆடு அந்த கால் பழைய ஏற்பாட்டு கட்டில் ஆடு அச்சுன்னு தான் காளை. ஆமென், ஹல்லேலூயா. காளையினுடைய ஒரு சொல்லும் போது எச்சு ஊறுது. எவன் தருவான் நம்மளுக்கு? ஆமென். அதை சும்மா அப்படியே வேக வச்சுருந்தாங்களோ, தந்தூரியா என்னானே தெரில, அப்படியே வச்சிருக்கிறார். அது வச்சிடுறா, வருவான் ஒருத்தன், அவனுக்கு தான் அது. ஆமென். அப்போ கர்த்தர் உனக்காய் ஆயத்தம் பண்ணி வைக்கிறவர். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பாருங்களேன், இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தவர் போயிட்டு இருப்பாடு, அவர் வந்து எல்லாருக்கும் தரிசனம்லாம் காட்டுறாரு பாருங்க. அப்படி இருக்கும்போது பேதுருவெல்லாம் வலையை எடுத்துன்னு என்ன பண்ணிட்டார், திருப்பி கடலுக்கு போயிட்டார் மீன் பிடிக்க. வேறு வழி இல்லையே, இவர் இருந்த வரைக்கும் காலிலேருந்து நைட்டு வரைக்கும் இவர் கூட சுற்றின்னு இருந்தோம். ஆமாம், சோத்துரும். இவர் பேசினார்னா நம்ம எல்லாம் உட்காந்து கை கட்டின்னு நின்று இருந்திருப்பாங்க. ஹல்லேலூயா. சாப்பாடுனா சாப்பாடு எல்லாம் கிடச்சிது, நல்லா. இப்போ போயிட்டார். நீங்கள் கூட வரீங்களா அப்படின்னா அவர் கூட என்ன பண்ணிட்டாங்க, 2-3 பேர் போயிட்டாங்க. இப்போ இயேசுநாதர் அங்கே வந்துட்டார். அங்கே வந்துட்டு கடலில் நின்றுன்னு கூப்பிட்றாரு பாருங்க. சோத்திரம். மைக்கு இல்லை, ஒன்றும் இல்லை. எப்படி தான் உள்ளகிறவனு கேட்டுச்சுன்னு தெரியல. பிள்ளைகளே, எப்படி கூப்பிட்டாரு? பின்மாற்றக்காரர்களே. நம்மக்கிட்ட மைக் கொடுத்துருந்தா என்ன பண்ணியிருப்பான்? பின்மாற்றக்கார பேதுருவே வாங்க அப்படின்னு இருப்போம். கூட இருந்தவனெல்லாம் திட்டிருப்போம். பேதுரு கூப்பிட்டா போயிடுவேன் நீ கூட. இவர் சொல்ல, பிள்ளைகளே. யாரா இதுன்னு குரல் கேட்ட குரலாகுது. திரும்பி பார்த்தா கரையில் ஒருத்தணுன்னு கை காட்டுறாரு பாரு. புசிக்க ஏதாச்சும் இருக்கா அவங்கக்கிட்ட? அங்கே வந்து அவன் சொன்னான், ஒன்றுமே இல்லை புசிக்க, ஒன்றும் இல்லை எங்ககிட்ட. இவர் சொல்றார், எல்லாம் இங்கே வாங்க, நான் என்ன வச்சிருக்கிறேன். உனக்கெல்லாம் நெத்திலி கூட தரமாட்டார் ஆண்டவர். வாய் திறக்க மாட்டேன், நீ நெத்திலி கூட கிடைக்காது உனக்கு. கருவாடு கூட தரமாட்டார். என்ன வச்சிருந்தாரு? சுட சுட பொரித்த மீன். தெளிவாக சொல்லணும். மீன்னா கழுவாம மீனா, ஆஞ்ச மீனா, ஆயாத மீனா, என்ன மீன்? நீ வந்து ஆஞ்சிக்க வறுத்துக்கொண்டாரா? என்ன மீன்? பொரிச்ச மீன், பொரிச்சு வச்சிருக்கிறார் மீன். ஆமேன். அப்புறமா கூட என்ன? சரி, எதனா சேர்த்துக்கோங்க. தேன், தேங்காய், மாங்காய், பட்டாணி, சுண்டல் எல்லாம் வச்சிருக்கிறேன், வாங்கடாப்பா அப்படின்னா சும்மா மீன் அப்படியே சுட சுட பொரிச்ச மீன் வச்சிருக்கிறாராம். அதுதாங்க ஆண்டவர். நீ ஒரு பக்கம் போய் வாழ்க்கை என்னான்னு தெரியலையே, நம்ம திரும்பி போயிடலாம், ஆண்டவர் மேலே போயிட்டார், அவ்வளோதான். நம்ம போய் நம்ம வாழ்க்கையை போகலான்னு சொல்லி நீ கடலுக்கு திரும்பி போய் உன் வேலையை பார்த்துட்டு அங்கே நீ தேடிட்டு இருப்பாய். ஆனால் உனக்கு வேண்டியதை இங்கே கரையில் ஆண்டவர் ரெடியாக வச்சுட்டு கம் ஹியர் அப்படின்றார். ஆமென். அப்போ அவன் என்ன சொல்லியிருப்பான்? கம் லெட்ஸ் கோ. போகலாமா? எங்கே போகலாம்? அங்கே ஆண்டவர்கிட்ட போகலாமா? சுட சுட மீன் வச்சிருக்கிறார். கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், எப்படி உன்னை பராமரிக்கிறார், எப்படி நம்மை அவர் வழி நடத்துகிறார்ன்றதை பாருங்கள். ஹல்லேலூயா. சோத்ரம். அப்போ எனக்கு முன்னாடி அவர் யோசித்துறார். அதனால தான் பாட்டு போடணும், தாயின் கருவியில் உருவாவதற்கு முன்பதாகவே அவர் என்னை குறித்ததான திட்டங்களெல்லாம் வைத்திருக்கிறார். நம்ம இப்போ தான் நாளைக்கு என்ன பண்ணலான்னு யோசிப்போம். ஹல்லேலூயா. சர்ச்சு முடிஞ்சவொன்னே தான் எங்கன்னா போகலாமா, என்ன பண்ணலாம், தூங்கலாமா, சாப்பிட்டு யாரை போய் பார்க்கலான்றதெல்லாம் இப்போ தான் யோசிப்போம். ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் யோசனையில் சிறந்தவர், அவர் ஆலோசனை கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. எனவே அவன் சொன்னான், என்ன பண்ணலாம்? போவோம் வா. சொல்லுங்க.
இன்னும் கொஞ்ச நேரம் தான், அப்புறமா நீங்கள் போங்க, நான் அனுப்பிச்சிடுறேன். சோத்திரம். போவோம் வா. எவ்வளோ ஒரு சந்தோஷமான வார்த்தை இல்லை? திரும்பி போகலாம் அப்படின்னவன் இப்போ என்ன சொல்கிறான்? போவோம் வா. ஏன்னா என் கையில் என்ன இருக்குது? கால் சைக்கிள் இருந்து வா போகலாம். சோத்திரம். ஆமென். ஆனால் இந்த காலையில் புரிந்து கொள்ளணும், உன் கையில் என்ன வச்சுன்னுங்கிறத ஆண்டவர் கவனிக்கிறது இல்லை. அவர் உனக்காய் வைத்திருக்கிறார். அவர் உனக்காக ஒரு நல் வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அவர் உனக்காக ஒரு நல் பாதையை வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம இன்னும் அவருக்கு கொண்டு போய் கொடுக்குறோம்னு வச்சு அதில் அவர் வாழ்க்கை நடத்த போகிறதில்ல. அவர் தருகிறதுல நாம் வாழ்க்கை நடத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. சோத்திரம். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமோ 6ஆம் வசனமோ வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம். ஒரு நாள் சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, நமக்கு எதிராக அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தரின் தானியத்திற்கு போவோம் வா என்று சொன்னான். அதை அவன் தகப்பன் ஓகே. அப்போ பாருங்க, ஒரு நாள் யோனத்தான் தன்னுடைய ஆயுததாரியை நோக்கி என்ன சொல்கிறான்? நமக்கு எதிராக இருக்கிறதான எதிராளிகள் இருக்கிறதான அந்த இடத்துக்கு போவோம் வா. சோத்திரம். நல்ல ஒரு வார்த்தை இல்லை? போவோம் வா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போது நான் ரெண்டாவது உங்களுக்கு சிந்தனையில் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்மோடு கூட யார் பயணிக்கிறான் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆமென். நாம் திரும்பி போகலாம் என்று சொல்லும் பொழுது கூட இருக்கிறவன், எப்பா நல்லதாக போச்சுடாப்பா, இன்னும் எவ்வளோ நாளைக்கு இழுத்துன்னு சுற்றுவானோன்னு நான் யோசிச்சுருந்தேன், 3 நாளோடு திரும்பி போயிடலான்றான். ஆமாம் சார், நீங்கள் சொல்லுது கரெக்ட் தான் சார், அப்பா ரொம்ப கவலையாக அழுதுன்னு இருப்பார் சார், என்ன பண்ணிடலாம், போயிடலாம் சார் அப்படின்னு அவன் உடனே ஒரு கூப்பிட்டுன்னு போயிடல. அவன் தேடுறான். அவன் பேக்கெல்லாம் நோண்டி பார்க்குறான். அதுக்கப்புறமா அட்லாஸ்ட் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரான். ஐயா நான் ஒன்று சொல்லட்டுமா, கால் சைக்கிள் இருக்குதே, நம்ம என்ன பண்ணிடலாம், போய் பார்த்துடலாம், ஒருவேளை அவர் நமக்கு வழியை காட்டினா நல்லது தானே, போகலாம் அப்படின்னு இவர் என்ன பண்ணுறாரு. அப்போது நம்ம கூட இருக்கிறவன் நம்மளை என்ன பண்ணணும், உற்சாகம் பண்ணி நம்ம முன்னோக்கி நகர வைக்கணும். நம்ம கூட இருக்கிறது சோப்பலாங்கியாக இருந்துச்சுன்னா நம்மளை ஒரே இடத்துல உட்கார வச்சிடும், இல்லைன்னா பின்னுக்கு இழுத்துனே போவோம். ஆமென். இருக்கீங்களா எல்லாரும்? எனக்கு நிறைய பேரால் மூவ் ஆன் பண்ண முடியல. அதுக்கு காரணம் என்னன்னா, கூட இருக்கிறவங்க தான். சோத்திரம். மூவ் ஆன் பண்ண விட மாட்டாங்க. சோத்திரம். ஹல்லேலூயா. உனக்கு இது வேணாம், இது ஏன் உனக்கு, இப்போ எதுக்கு, அப்புறமா பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், நீ இதை இப்போ பண்ணாத, அப்போ பண்ணாத, இப்படி ஏதாச்சும் சொல்லி 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 முன்னாடி போகணுன்றவனையும் தடுத்து நிறுத்துகிற சில ஆவிகள் உண்டு. அவங்க நம்ம மேலே நேசிக்கிறவங்களா இருக்கலாம், நம்ம மேலே உண்மையாகவே கரிசனை உள்ளவர்களாக இருக்கலாம், ஆனால் தேவ திட்டத்துக்கு எதிராக இருக்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஏன் பேதுருவை பார்த்து அப்பால போ சாத்தானே நீ ஏன் ஆண்டவர் கடிந்து கொண்டார்னா, பேதுரு மேலே ஆண்டவருக்கு கோபம் இல்லை, ஆனால் பிதாவாகிய தேவன் ஆண்டவராக இயேசுவை இந்த பூமிக்கு எதுக்கு அனுப்புனாரோ அதை செய்ய விடாதபடி பேதுரு பேசுகிறார். ஐயா நீங்கள் இனிமேல்ட்டு இவங்கிட்ட நான் ஒப்பு கொடுக்கப்படுவேன், அவங்க என்ன இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்கலாம் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, நாங்கள் அப்படியெல்லாம் உங்களை விட மாட்டோம் அப்படின்றான். அப்போ பேதுரு பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை ரொம்ப நேசிக்கிற நல்ல சகோதரன் தான்டா நீ, ஆனால் உனக்குள்ளே ஒரு ஆவி இருக்குதுடா, அந்த ஆவியை நான் கடிந்து கொள்கிறேன், அப்பால போ சாத்தானே, நான் ஒரு காரியத்தை செய்யறதுக்கு வந்திருக்கிறேன். இருக்கீங்களா எல்லாரும்? ஹல்லேலூயா. அப்போ யோனத்தான் வந்து ஆயுததாரினா அவன் தான் பட தளபதி. அவங்ககிட்ட கேட்குறான், எதிராளி எல்லாம் பாளையம் போட்டு இருக்கிறான்டா, நம்ம 2 பேர் போகலாமாடா உள்ள? ஆமாம், அதுக்கு ஒரு தைரியம் கெத்து வேணும்ல. அவன் சொன்னான், வா போகலாம் போகலாம். 2 பேர் போய் முதல் அடி அடிச்சாம்பார். அங்கே தான் கலவரம் ஆச்சு. கர்த்தர் பெரிய ஜெயத்தை தந்தார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ போகலாம் வா அப்படின்னா கூட இருக்கிறவன் என்ன சொல்லணும், போகலாம் வா, நான் உன் கூட நிற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 2வது ஒரு வசனம் சொல்கிறேன் பாருங்க. 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 20-11. அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து, ஊருக்கு வெளியே போவோம் வாரும் என்றான். ஊருக்கு வெளியே போவோம் வா. எதுக்கு? ஊர் சுற்றி பார்க்கறதுக்கா? சம்பவம் தெரியுமா உங்களுக்கு? சோதரம். தாவீது மறைந்து வாழ்கிறான், சவுலுக்கு மறைந்து வாழ்கிறான். யாருக்கு? ஏன்னா அவன் தாவீதை பிடிக்க பார்க்குறான். யோனத்தான் யார்? சவுலுடைய மகன், தாவீதுக்கு நண்பன். இப்போ தாவீது கேட்குறான், உங்கள் அப்பா என் மேலே கோபமாக இருக்கிறாரா இல்லையான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீ நைட்டு டின்னர் டேபிளில் உட்காரும் போது அவர் எப்படின்னா பேசுகிறார் என்னன்னு எனக்கு
இது பண்ணுமேனா, அப்போ யோனத்தான் சொல்கிறான், இங்கே நம்ம பேசிக்க முடியாது, நம்ம எங்கே போகலாம், ஊருக்கு வெளியே போவோம் வா அப்படின்ட்டு ஊருக்கு வெளியே கொண்டு வந்துட்டு சொல்கிறான், நான் இப்படியெல்லாம் செய்வேன், நான் உனக்கு தகவல் தருவேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்போ வா போகலாம். அப்போ 2 பேரும் இணையும் பொழுது சோத்திரம் ஒரு காரியத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு சேர்றாங்க. ஹல்லேலூயா. அப்போ உங்களோடு கூட இருக்கிற நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, உங்களை திரும்பி போகிறதுக்கு வழிகாட்டின்னு இருக்கக்கூடாது, உன்னை முன்னுக்கு கொண்டு போவதுக்கு வழிகாட்டணும். அப்படிப்பட்டதான உறவுகளும் நண்பர்களும் உங்களோடு கூட இருப்பார்களானா சோத்திரம், ஆமென், உன் வாழ்க்கையில் ஜெயத்தை கர்த்தர் தருவார். ஆமென், ஹல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் ஆண்டவராக இயேசு ஒரு அற்புதமான வார்த்தையை சொன்னார். கவனிங்க, நான் இந்த வார்த்தையை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். எப்படிங்க? ஆண்டவருடைய மொழி எப்படி இருக்கு பாருங்க. அந்த சீஷருக்கு அந்த கரைக்கு போவோம் வாருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலையில் ஆவியானுடைய சத்தம் உங்களுடைய செவிகளில் தொனிக்கணும். ஆண்டவர் எப்போதும் எப்படி சொல்கிறாருன்னா, வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், நம்ம அக்கறைக்கு போவோம் வா. சோத்திரம், ஹல்லேலூயா. இக்கரையிலே நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் உன்னை அக்கறைக்கு கொண்டு போவேன், அந்த கரையில் நான் உன்னோடு கூட இருப்பேன், இந்த யாத்திரையிலே நான் உன் கூட தான் இருப்பேன். போடுவார், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே அக்கறைக்கு கிளம்புனாங்க பாருங்க. பெரும் காற்றெல்லாம் அடித்தது. இல்லை கதையை சம்பவங்கள் உங்களுக்கு சரித்திரங்கள் தெரியும். அமிழ்ந்து போகத்தக்கதான சூழ்நிலை வந்தது. ஐயா நாங்கள் மடிந்து போகிறோமே என்றெல்லாம் கதறினாங்க. அங்கேயே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு கூட பேச்சுக்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் சொன்னார், ஏன் நீங்கள் இப்படி இருக்கீங்க, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போச்சு, அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுறீங்க? ஆமென். அவர் எழும்பி நின்று காற்றையும் காற்றையும் கடலையும் அதட்டினாராம். அதெல்லாம் அமைதல் உண்டாயிற்று, அக்கறை கொண்டு போய் சேர்த்தார். இன்னைக்கு காலையில் உன்னை அழைக்கிற கர்த்தர் எதுக்கு அழைக்கிறான்னா, லெட்ஸ் கோ ஃபார்வர்ட், முன்னோக்கி பயணிப்போம், அக்கறைக்கு போவோம். ஆமென். இன்னைக்கு நீ எந்த பாயிண்டில் நின்றுட்டு இருக்கிற? ஆமென். உன்னுடைய பொருளாதாரம் எங்கே நிற்குது? உன்னுடைய வாழ்க்கை எங்கே நின்றுட்டு இருக்குது? சோத்திரம். அங்கேருந்து உன்னை மூவ் ஆன் பண்ணுகிறதான கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பல விஷயங்கள் திரும்பி போகலாம், போதும் அப்படின்லாம் சொல்லி நீங்கள் ஒரு பாயிண்டில் விட்டுட்டு இருந்திருக்கலாம். இன்றைக்கி ஆவியார் உன்னோடு கூட பேசுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. உன்னை குறித்த நோக்கம் உண்டு கர்த்தருக்கு, உன்னை குறித்த திட்டம் கர்த்தருக்கு உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. அந்த பயணத்தை பாதியில் முடித்து கொள்ள கர்த்தர் ஒருபோதும் இடம் கொடுக்கிறவர்களை அதை முற்றிலுமாய் கொண்டு போய் முடிக்க ஆண்டவர் வல்லமையுள்ள தெய்வனாக இருக்கிறார். எனவே அவருடைய சத்தம் அதுதான், வாங்க போவோம், அக்கறைக்கு போவோம். எனவே இந்த காலையில் தேவனுடைய சத்தம் உங்கள் காதுகளில் ஜொனிக்கட்டும். ஆமென். லெட்ஸ் ஸ்டார்ட் த ஜேர்னி வித் காட். உன்னுடைய ஆண்டவரோடு கூட உன் ஜேர்னியை நீ துவங்கு. ஆமென். கோ ஃபார்வர்ட். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி நீ ஃபார்வர்ட் போவியானா இந்த ஜேர்னி உனக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஜேர்னியாக கர்த்தர் மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அவன் திரும்பி வீட்டுக்கு போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? அப்பா சந்தோஷப்பட்டு இருப்பார், அம்மா சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. ஆமென், சோத்திரம். கழுதை அது எங்கன்னா இருந்திருக்கும், பரவாயில்ல, அந்த லாஸ் ஒன்றும் எங்களுக்கு பெரிய லாஸு இல்லை, நம்ம அந்த லாஸை நாங்கள் சமாளிச்சுப்போம், எங்களுக்கு அந்த ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு விட்டுட்டு இருந்திருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை அவன் இழந்திருப்பான். அவன் தீர்க்கதரிசியை சந்தித்திருக்க முடியாது, தீர்க்கதரிசியோடு கூட மேடையில் அமர்ந்து புசித்திருக்க முடியாது. ஆமென். தீர்க்கதரிசியினுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு வந்திருக்காது, தேவனால் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்க மாட்டான். எப்படி போகணுன்றதான ரூட்டை ஆண்டவர் சொல்கிறாரு. வழியில் தீர்க்கதரிசிகளெல்லாம் வருவாங்க, அப்போ உன் மேலேயும் அந்த ஆவி இறங்கும், நீயும் தீர்க்கதரிசனம் என்ன பண்ணுவ, சொல்லுவேன். அதனால தான் ஒரு வழக்க சொல் வந்து தான் சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவன் என்கிற வழக்க சொல்லலாம் வந்து தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வழியில் வந்தால் ஒருத்தன் சொல்கிறான் கழுதை கிடச்சிருச்சு அப்படின்றான். ஆமென். எல்லா காரியமும் அழகாய் ஒழுங்காய் சமாதானமாக நடந்து முடிய கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. அதனால் தேவனுடைய திட்டங்களை அழிப்பதற்கு சில காரியங்கள் வரலாம், ஆனால் அவைகளெல்லாம் மேற்கொள்ள கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். நாம் ஜெபம் பண்ணுவோம்.